Viewers, this is Abdul Rahman. ஸோ இன்னைக்கு வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் என்னன்னா, எப்படி வந்து ஒரு சர்வரை வந்து இல்லைன்னா சர்வரை வந்து கிளைண்ட்டை வந்து டொமைன் கூட ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வீடியோ வந்து டொமைன் கண்ட்ரோலரை எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் சர்வர் எப்படி டொமைனில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டொமைன் கண்ட்ரோலர் நம்மக்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது. அப்புறமா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அடிஷ்னல் சர்வர் எடுக்க போகிறோம், மெம்பர் சர்வராக ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து இதை அசைன் பண்ண போகிறோம், 10.0.0.11. ஸோ ஒரு ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டரில் ஒரு ஓயூ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு சப் ஓயூ வந்து சர்வர் சொல்லிட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று எப்படி ஜியூஐயில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு, ஜியூஐயில் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன்று வந்து என்னோட டொமைன் கண்ட்ரோலர் டொமைனில் ஆல்ரெடி டொமைனில் இருக்குது. இன்னொன்று வந்து ஒர்க் குரூப்பில் இருக்குது. ஸோ இந்த சர்வர் நம்ம வந்து டொமைனில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கோ டு சேஞ்ச் செட்டிங் கொடுங்க. ஸோ இந்த ஒர்க் குரூப்பில் வந்து இங்கே சேஞ்ச் கொடுங்க. இந்த ஒர்க் குரூப் வந்து அப்படியே டொமைனாக கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டொமைன் நேம் வந்து ஓகே. ஒன்ஸ் நம்ம ஓகே கொடுத்தோன்னே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டொமைன் அட்மின் க்ரெடென்ஷியல் வந்து இங்கே வந்து புஷ் க்ரெடென்ஷியல் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பிஃபோர் லெட்ஸ் கெட் ரீஸ்டார்டட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து நம்மளோட ஏடியோட டொமைன் க்ரெடென்ஷியல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னே வச்சுருப்போம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரீநேம் பண்ணிடுவோம். ஸோ டிஃபால்ட் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பில்டின் அட்மின் அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம இப்போது ரீநேம் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட பில்டின் அக்கௌண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். ஓகேங்களா? ரீநேம் பண்ணிடுவோம், அட்மின் ஆன் சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இதை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பாப்பப் ஆகும்னா, இதை வந்து உடனே வந்து ரீநேம் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் எஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஓகே, யூசர் லாக் ஆன் அட்மின் ஓகேங்களா? ஓகே கொடுங்க. ஓகே, ரீநேம் பண்ணிட்டோம். இப்போது இந்த விஎம் வந்து ரீபூட் ஆகி அப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், செட் பண்ணுங்கள். இது லோக்கல் அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம டொமைன் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், டொமைன் அட்மின் க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி எந்த மெம்பர் சர்வர் வேணாலும் நீங்கள் லாகின் பண்ணலாம். எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிடலாம். சென்ட்ரலைஸ்டாக நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதே மாதிரி இந்த அட்மின் க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி, டொமைன் அட்மின் க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டொமைன் ஜாயின் சர்வர் இல்லைனா கிளைண்ட் வந்து உங்களால் லாகின் பண்ண முடியும். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம டொமைன் க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணியிருக்கோம்.
நாட் லோக்கல் அட்மின் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணல. ஓகேங்களா, லாகின் ஆயிடுச்சா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்கள் யூசர்ஸில் வேணால் செக் பண்ணலாம். ஸோ எது இருந்தாலும் வந்து இந்த யூசர்ஸில் லோக்கலில் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம அக்கௌண்ட்டு. 620 உங்களை டேட் மாடிஃபைட் காட்டுதுங்க பார்த்தீங்களா? ஸோ டொமைன் அட்மின் க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஆட் பண்ணிட்டீங்களா? ஜியூஐ யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம லோக்கல் சர்வர் இப்போ செக் பண்ணிடலாம் டொமைன் ஆட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஒர்க் குரூப்லேருந்து டொமைனுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் தி this machine to able to join the machine to the domain. ஓகேங்களா, இப்போ வந்து நான் திருப்பி ஒரு குரூப்க்கே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எஸ் கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ரீபூட் பண்ணோம், ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த விஎம்ல லாகின் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு காட்டுதுங்களா அந்த அட்மின் டொமைன் அட்மின் இந்த காட்டுதுங்களா? இல்லை ஆக்சஸ் காட்டல. ஸோ இப்போ லோக்கல் அட்மின் யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும், லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருப்பி ஒரு குரூப்லேயே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் போகணும். போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக ஒரு OU வந்து கிரியேட் பண்ணுவோம், நத்திங் பட் ஆர்கனைசேஷனல் யூனிட். ஸோ ஜஸ்ட் நீட் டு கிரியேட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுங்கள். இந்த எனேபிள் பண்ணியிருந்தால ப்ரொடெக்ட் கண்டெய்னர் ஃப்ரம் ஆக்சிடென்டல் டெலிஷன். ஸோ தெரியாமல் நம்ம டெலீட் பண்ண நம்ம கிளிக் பண்ணிட்டோம், டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட உங்களுக்கு பாப்பப் வந்துடும். ஸோ இது வந்து டெலீட் ஆகாது. ஸோ அந்த ஆக்சிடென்டல் டெலிஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதை நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். ஓகேங்களா, ஆகாது. ஸோ இது ஆக்சிடென்டல் டெலிஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இன்னொரு வாட்டி இது கண்டரில் ஒரு OU கிரியேட் பண்ணோம். என்ன சொல்லியிருந்தேன், சர்வர். ஓகேங்களா, நம்ம லாஸ்ட் டைம் டொமைன் ஜாயின் பண்ணியிருந்தோங்க பார்த்தீங்களா? ஸோ ஜாயின் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக எப்பயுமே வந்து டொமைன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் OUவில் தான் வந்து அந்த என்ட்ரி வந்து உட்காரும் ஃபஸ்ட்டு திங். ஸோ அதுதான் வந்து இப்போ காட்டுது. நான் ஒன்ஸ் இப்போ நான் திருப்பி டேட்டா பேஸ்லேருந்து நான் டொமைன்லேருந்து டிஸ்ஜாயின் பண்ணிட்டேன். டிஸ்ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை டெலீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இன்னொன்று டிஎன்எஸில் ஒன்ஸ் நீங்கள் அந்த என்ட்ரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா டொமைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா டிஎன்எஸில் அந்த என்ட்ரி வந்து ஃபார்வர்ட் லுக்அப் ஜோனில் உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிள் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் இந்த சர்வர் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன், மேனுவலாக ஜாயின் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த என்ட்ரி வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த அக்கௌண்ட் இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது நான் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் இந்த இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், டொமைனில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அந்த கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் அந்த கமாண்ட், ஆட் கம்ப்யூட்டர் நேம், நம்மளோட டொமைன் ஜாயின் பண்ணுற கம்ப்யூட்டர் நேமு, லோக்கல் கிரெடென்ஷியல் தேவைப்படுது.
அதுக்கப்புறமா டொமைன் நேமு, எந்த பாத்தில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்தியாவுக்குள்ள சர்வர் அதுக்குள்ள இந்த டொமைன் இது வந்து டிசி நேம். ஸோ க்ரெடென்ஷியல் வந்து டொமைன் அட்மின் க்ரெடென்ஷியல் வந்து யூஸ் பண்ணி கிரியேட் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்கிரிப்ட் லோக்கல் அட்மின் க்ரெடென்ஷியல் கொடுங்க. செகண்ட் டொமைன் அட்மின் க்ரெடென்ஷியல் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து சர்வர் ரீபூட் ஆகுதுங்களா? ஸோ இப்போ லாகின் பண்ணி பாருங்க. ஓகே, seems like successfully joined. ஓகே, ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செகண்ட் சர்வர் வந்து டொமைனில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வரில் போயிட்டு என்ட்ரிஸ் செக் பண்ணிடலாமா? ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே வந்துடுச்சுங்களா? ஸோ யூ கேன் ஆல்சோ மேனுவலி மூவ் திஸ் அக்கௌண்ட் டு திஸ் பர்டிகுலர் ஓயூ. இந்தியாக்குள்ள சர்வர்ஸ்குள்ள இங்கே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் டிஎன்எஸ் என்ட்ரிஸ் வந்து இப்போ அந்த சர்வரோட டிஎன்எஸ் என்ட்ரி வந்து இங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆகிடணும். இப்போ இல்லை, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். யூ ஷுட் சி ஓகே. ஸோ வந்துருச்சுங்களா? டிசி W2012-02. ஸோ என்ட்ரி நீங்கள் இது எப்படி இந்த என்ட்ரி வருது அப்படின்னா, ஸோ இந்த நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, ஸோ இந்த நிக் அடாப்டரில் ஈத்தர்நெட் போங்க. ஈத்தர்நெட் போனீங்கன்னா ஈத்தர்நெட் போங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, IPv4 ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஈத்தர்நெட்டோட இங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸோ டிஎன்எஸ் இருக்கும். ஸோ டிஎன்எஸில் இங்கே ரெஜிஸ்டர் திஸ் கனெக்ஷன் அட்ரஸ் இன் டிஎன்எஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிஎன்எஸ் இந்த ஹோஸ்ட் என்ட்ரி ப்ளஸ் ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டொமைன் கண்ட்ரோலரில் டொமைன் டிஎன்எஸில் ரெக்கார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ என்ன பண்ணியிருந்தோம், ஒரு சர்வரை வந்து டொமைனில் வந்து ஜியோ யூஸ் பண்ணி டொமைன் ஜாயின் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு டிஸ்ஜாயின் பண்ணிவிட்டு அகைன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டொமைனில் வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் ஆச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். Please keep supporting and
If anybody does not like or comment or subscribe, please do that. Thank you so much.